நான் ஒரு வீட்ல நாங்க வாடகைக்கு இருந்தோம். So we were living in a rented house. காலையில 5 மணிக்கு எழும்பி அக்காடின் எடுத்து சத்தமாக பாடி ஆண்டவரை ஆராதிப்பேன். So 5 o'clock I wake up early morning, I'll sing and worship God loudly. அவர் முதல் நாள் சகித்துக் கொண்டார்கள். First day he adjusted. இரண்டாம் நாள் சகித்துக் கொண்டார்கள். Second day he adjusted. அப்புறம் அவர்கள சகிக்க முடியவில்லை. Third he cannot do. அவள் வந்து சொன்னார்கள், நீங்கள் உங்க பாட்டெல்லாம் பாடும்போது எங்களுடைய ஆண்டவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார், ஆகவே பாட்டு பாடுறதெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னார்கள். And because you are singing, our God is not working. If you keep on singing, you can vacate this house, he said. நான் அவரிடத்தில் சொன்னேன், இது ஆண்டவரை பற்றி நான் பாடுகிறேன்னு சொன்னேன். I said, I am singing for God. அப்ப அவர் சொன்னார், என்னால சகிக்க முடியவில்லை. And he said, I cannot bear. நீ காலி பண்ணியாக வேண்டும் என்று சொன்னார். He said, you need to vacate this house. அப்புறமாக நாட்கள் கடந்தன. After some days, திடீரென்று அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய்விட்டது. suddenly that one woman got sick. மருத்துவர்கள் எல்லாம் சந்தித்தார்கள். They met many doctors. நடந்தது இங்க லால்மோகன் தெருவில் தான். லால் முகமது தெருவில். It happened in Lal Mohammed street. ஏராளமான டாக்டர்ஸ் பார்த்தார்கள். They saw many doctors. பல மருந்துகள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். They did many treatments. பல கோயில்கள் எல்லாம் போய் பார்த்தார்கள். They went to many temples. முட்டை அடித்து பார்த்தார்கள். They shaved their head. அந்த நண்பர் தாடி வளர்த்து பார்த்தார். They growed beard. தாடியும் வேலை செய்யவில்லை, முட்டையும் வேலை செய்யவில்லை. And that shaved head also, beard also did not work. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The name of the Lord be glorified. இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of Jesus be glorified. இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of Jesus be glorified. அப்பொழுது வீட்ல ஒரு பிள்ளை சொன்னது, மூத்த பிள்ளை. Once that elder daughter told, அப்பா நம்ம வீட்ல தான் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுகிறாரு, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்களான்னு சொன்னாரு. Father, in our house one brother is praying, why can't you call and pray for him? அவரை கூப்பிட்டார்கள். And they called me. நான் போனேன். I went. நான் எனக்கு அப்பொழுது 23 வயது இருக்கும். That time maybe I was 23 அந்த years குடும்பத்துக்காக old. நான் ஜெபம் பண்ணினேன். I prayed for that அந்த woman. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினேன். I prayed for that lady. அந்த சகோதரிக்காக ஜெபம் I பண்ணினேன். prayed for that sister. ஆண்டவர் அவளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். The God has given a great healing for them. என்ன சொன்னார்கள் தெரியுமா? What they said, you know. இனிமேல் நீங்க டெய்லி காலையில இந்த பெட்டியை வச்சு வாசிக்கணும்னு சொன்னார்கள். From on every day you play that petty. இந்த பெட்டியை நீங்க கட்டிலுக்கு அடியில வைக்க வேண்டாம். You don't keep this one under the cot. உங்க அறைக்கு கொண்டு போங்கள். You take it to your room. தினசரி அந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னார். And every day you play and sing that song. நாட்கள் கடந்தன. As the days passed, அந்த குடும்பத்திலே ஆண்டவரை பற்றி அறிய ஆரம்பித்தார்கள். and the people start knowing the Lord. எனக்கு பல உதவிகளை செய்தார்கள். And they did many favors to me. பல சகாயங்களை பண்ணினார்கள். And they helped so much thing in my ministry. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நாம் செய்ய வேண்டும். We need to be careful. நீங்க கருத்தாய் காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். When we do the things very earnestly,